Hello friends, welcome back to our channel. So last classல நம்ம செல்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆர்கனல்ஸ், ஆர்கனல்ஸ்னால் என்ன, அண்ட் என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் வந்து செல்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அண்ட் ஒவ்வொரு ஆர்கனல்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சரி, இப்போ ஆர்கனல்ஸ்னால் என்ன, அதாவது ஒரு செல்லுக்குள்ளே என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹியூமன் பாடியில் இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. அதே மாதிரி தான் ஒரு செல்லுக்குள்ளே என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம ஆர்கன்ஸ்னே சொல்லாமல் ஏன் ஆர்கனல்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டெஃபினேஷனோட பார்த்துருவோம். Organelles are specialized structures that perform various jobs inside the cells. அதாவது ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளேயுமே வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆர்கனல்ஸ் அப்படிங்கிற டேர்மோட மீனிங் என்னென்னா லிட்டில் ஆர்கன்ஸ். ஸோ லிட்டில் ஆர்கன்ஸ் தான் நம்ம ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கு எப்படி ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி செல்லுக்கு ஆர்கனல்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, have organs such as heart, kidneys, lungs serve specific functions to keep an organism alive. Similarly, organelles serve specific functions to keep a cell alive. அதாவது எப்படி நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து ஹார்ட், கிட்னிஸ் இந்த மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் அதோட ஃபங்க்ஷன்ஸை செஞ்சு நம்மளை உயிரோடு இருக்க வைக்குதோ, அதே மாதிரி ஒரு செல்லை அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒரு சர்டன் ஃபங்க்ஷன்ஸை செஞ்சு அந்த செல்லை உயிரோடு இருக்க வைக்குது. அதுதான் இந்த ஆர்கனல்ஸோட வேலை. ஸோ இப்போ ஒரு செல்லுக்குள்ளே என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, ரிபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ், சைட்டோஸ்கெலிட்டன். ஸோ இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்ன, எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்கின்னு வந்து அவுட்டர் கவரிங்காக இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி ஒரு செல்லை வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. உள்ளே இருக்க ஆர்கனல்ஸ்லாம் எந்த டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஒரு அவுட்டர் கவரிங்காக இருந்து செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அவுட்டர் கவரிங் ஆஃப் தி செல். காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, பாஸ்போலிபிட்ஸ், கொலஸ்ட்ரால், இன்டிக்ரல் ப்ரோட்டீன்ஸ், பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளாஸ்மா மெம்பரேனே வந்து உருவாகுது. சரி, ஓகே, இப்போ வந்து பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சரை வந்து நார்மலாக சாண்ட்விச் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் ஏன்னு நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை ரீட் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாஸ்போலிபிட் bilayer which is 2 layers of phospholipids back to back. அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் வந்து மேலேயும் கீழேயும் பாஸ்போலிபிட்ஸால் உருவாகியிருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பைலேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மேலேயும் பாஸ்போலிபிட்ஸோட இது கவரிங் வந்து இருக்கும், அண்ட் கீழேயும் வந்து பாஸ்போலிபிட்ஸோட கவரிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு சாண்ட்விச் வந்து நார்மலாக மேலேயும் பிரெட் இருக்கும், கீழேயும் பிரெட் இருக்கும், நடுவில் வந்து மீல்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மா மெம்பரேன் வந்து சாண்ட்விச் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்போலிபிட்ஸை வந்து ஒரு ஹெட்டும் 2 டெய்ல்ஸும் இருக்குது. ஸோ அந்த 2 டெய்ல்ஸும் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸால் உருவானது. அந்த ஹெட்டு வந்து போலார் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹெட்டை வந்து ஏன் வந்து நம்ம போலார் ஹெட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது வந்து ஹைட்ரோஃபிலிக், அதாவது வாட்டர் லவ்விங். அந்த டெய்ல்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நான் போலார் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஹைட்ரோஃபோபிக், அதாவது வாட்டர் ஃபியரிங். ஸோ இந்த பாஸ்போலிபிட்ஸை வந்து ஓவராலாக ஆம்ஃபிபேத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போத் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் கேரக்டர் இருக்கனால பாஸ்போலிபிட்ஸை வந்து ஆம்ஃபிபேத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. Cell membrane is separating the extra and intracellular environment. Extracellular intracellular environment என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது செல்லுக்கு வெளியே, அவுட் சைட் தி செல். இன்ட்ராசெல்லுலர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இன்சைட் தி செல், செல்லுக்கு உள்ள. ஸோ இது ரெண்டுமே வந்து அதுக்குள்ளே வாட்டர் வந்து இருக்கும். செல்லுக்கு வெளியவும் செல்லுக்கு உள்ளேயும் வந்து வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டரால் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து இந்த செல் மெம்பரேன் வந்து செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க.
சரி, ஓகே. இப்போ இந்த பாஸ்போலிபிட் மாலிகுல்ஸ்லாம் வந்து ஏன் இப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கணும்? மேலே வந்து பாஸ்போலிபிட்ஸும் அந்த போலார் ஹெட்ஸும் கீழே வந்து ஃபேட்டி ஆசிட்ஸும் அது ஏன் இப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கணும்? அதாவது அந்த மேலே இருக்க லேயரும் அதே மாதிரி கீழே ஸ்டார்ட் ஆகிற லேயரும் ஏன் வந்து பாஸ்போலிப்பிடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஈஸியான ஆன்சர் தான். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த ஆன்சர் தான். அவுட்டர் லேயர்லேயும் செல்லுக்கு உள்ளே வந்து வாட்டரால் ஃபில் ஆகியிருக்குன்னு. ஸோ அந்த போலார் ஹெட்ஸ் வந்து அந்த செல்லுக்கு வெளியே இருக்கிற பார்ட் வந்து வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டரில் டிசால்வ் ஆகி இருக்குது. அதனால தான் நம்ம அதை போலார்னு சொல்கிறோம். அண்ட் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அந்த போலார் ஹெட்ஸுக்கு கீழே. ஸோ வாட்டர் இல்லாத சைடு ஹைட்ரோஃபோபிக்குங்கிறனால அது வந்து கீழே பார்த்து இருக்குது, வாட்டர் இல்லாத சைடு. அதே மாதிரி இந்த சைடு கீழே பார்த்தோம் அப்படின்னா செல்லுக்கு உள்ள போலார் ஹெட்ஸ் வந்து டிசால்வ் ஆகியிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் நான் போலார் டெய்ல்ஸ் அது வந்து டைரக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ அந்த ரெண்டு ஃபேட்டி ஆசிட்ஸுமே ஒரே மாதிரி பார்த்துருக்கு. அந்த பாஸ்போலிபிட்ஸ் மேலேயும் கீழேயும் அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ ஃபைனலாக செல் மெம்பரேன் ஆர் மேடப் ஆஃப் டபுள் லேயர், அதாவது பாஸ்போலிபிட் பைலேயர். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து மெம்பரைன்ஸ் ஆர் பார்ஷியலி பெர்மியபிள். அதாவது பிளாஸ்மா மெம்பரைன் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்மியபிள் அப்படின்னா என்னது? ஒரு பெர்மிஷன் மாதிரி தான். ஸோ இப்போ பிளாஸ்மா மெம்பரைன் வந்து லிப்பிட்ஸால் உருவாகியிருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதனால் லிப்பிட்ஸால் உருவான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்து அந்த மெம்பரைனுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் சப்ஸ்டன்சஸ் கேன் பாஸ் ஈஸிலி த்ரூ தி பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா லிப்பிட் சால்யபிள் சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் வந்து பிளாஸ்மா மெம்பரைனில் போக முடியும். அதனால தான் இதை நம்ம செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளாஸ்மா மெம்பரைனில் லிப்பிட் சால்யபிள் சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் வந்து போக முடியுமா அப்படின்னா ஆமாம். ஆனால் அதை விட இப்போ வந்து ஸ்மால் மாலிகுலர் வெயிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸும் உள்ளே வந்து போகலாம். இப்போ லார்ஜர் மாலிகுலர் வெயிட் உள்ளதோ இல்லை போலார் காம்போனன்ட்ஸ் ஹெவி வெயிட் உள்ள அந்த மாலிகுல்ஸோ உள்ளே போக முடியாது. சரி, அந்த மாதிரியான மாலிகுல்ஸ்லாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்டிகிரல் ப்ரோட்டன்ஸ் நம்ம காம்போனன்ட்ஸில் பார்த்தோம்ல, பிளாஸ்மா மெம்பரைன் காம்போனன்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி அந்த பிளாஸ்மா மெம்பரைன்லேயே வந்து இன்டிகிரல் ப்ரோட்டன்ஸ் இருக்கும், ஒரு சில ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து தான் உள்ளே வர முடியும், மெம்பரைன்குள்ளுக்குள்ளே வர முடியும். அந்த மாதிரியான சேனல்ஸ் வழியாக தான் வந்து நம்ம பெரிய மாலிகுலர் வெயிட்டில் இருக்கதோ இல்லை பெரிய சப்ஸ்டன்சஸோ அது வழியாக தான் உள்ளே வர முடியும். அதுக்குன்னு தனியாக ஒரு சேனல்ஸ் வந்து அலர்ட் ஆகியிருக்கு. ஸோ மெம்பரைன்ஸ்குள்ளே இருக்கிற ஹெவி மாலிகுலர் வெயிட் உள்ள மாலிகுல்ஸ்மேவும் அந்த மாதிரியான சேனல்ஸ்குள்ளே தான் வெளியே போக முடியும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் தெரியுது. அது என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன் அது வந்து ஒரு பவுண்ட்ரி மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட் என்டர்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் தி செல். செல்லுக்குள்ளே என்ன வருது, செல்லுக்குள்ளே இருந்து வெளியே என்ன போகுது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதும் இந்த பிளாஸ்மா மெம்பரைன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மெயின்டெனன்ஸ்னால் எதை மெயின்டைன் பண்ணுது பிளாஸ்மா மெம்பரைன்? இட் கண்ட்ரோல்ஸ் தி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். செல்லுக்குள்ளே நடக்கிற அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு மெயின்டெனன்ஸ்லேயே வச்சுருக்கோம் இந்த பிளாஸ்மா மெம்பரைன். தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிஃபிகேஷன். அதாவது அந்த செல் மெம்பரைனில் இருக்கக்கூடிய புரோட்டான் மாலிகுல்ஸ்லாம் வந்து தனியாக யூனிக்காகவே தெரியும். புரோட்டான் மாலிகுல்ஸ் ஆர் யூனிக் ஆன் தி மெம்பரைன் சர்ஃபேஸ். ஸோ அந்த மெம்பரைன் சர்ஃபேஸில் புரோட்டான் மாலிகுல்ஸ் வந்து தனியாகவே வந்து தெரியும். ஸோ அந்த சேனல்ஸ் வழியாக தான் பெரிய மாலிகுலர் வெயிட் உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் உள்ளே வந்து என்டர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன்னா என்ன? நார்மலாக வந்து நம்ம பேசிக்கிறது தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னா ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பைண்ட் டு ரிசெப்டார் ப்ரோட்டீன்ஸ் தட் ஸ்டார்ட் சேஞ்சஸ் இன் தி செல்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ லிப்பிட் சால்யுபிள் சப்ஸ்டன்சஸை தவிர்த்து வேறு எதுனா ஹார்மோன்ஸோ இல்லை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து உள்ளே என்டர் ஆக முடியாது இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரிசெப்டார் ப்ரோட்டீன்ஸோட பைண்ட் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன்ஸோட ரிசெப்டாரில் பைண்ட் ஆகிட்டு அதுக்கு தேவையான செல்லுலார் ஆக்டிவிட்டீஸை வந்து நடக்குது. ஸோ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது மோஸ்ட் சப்ஸ்டன்சஸ் மூவ் த்ரூ தி மெம்பரைன் வழியாக மூவ் ஆகும். பாஸ்போலிபிட் மாலிகுல்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு. அந்த பாஸ்போலிபிட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அது அப்படியே ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது வந்து தே கேன் மொபைல். ஸோ அது வந்து மூவ் ஆகும்.
அண்ட் ஃபைனலாக டிஃபென்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆன்டிபாடிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் தி மெம்பரேன். அந்த மெம்பரேன் சர்ஃபேஸில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து லொக்கேட் ஆகியிருக்கும். அங்கே ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸ் போய் அதோட பைண்ட் ஆகி அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸை ஃபைனலாக கில் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஜெல் லைக் ஃப்ளூயிட் இன்சைட் தி செல். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ஜெல் லைக் ஃப்ளூயிட், ஒரு ஜெல்லி மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த செல்லுக்குள்ளே ஃபில் ஆகியிருக்கும். ஸோ அது வந்து அந்த செல் மெம்பரேனுக்கும் அந்த ஆர்கனல்ஸ்க்கும் இடையில வந்து ஃபில் ஆகிருக்கும் அந்த ஃப்ளூயிட். So it is a thick solution that fills each cell and is enclosed by the cell membrane. So எல்லா செல்லுலையும் ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கும் இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கும், ஒரு திக் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அண்ட் அதை சுற்றி என்ன இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். இட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ், சால்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சைட்டோபிளாசமில் இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்பான் விச் அதர் ஆர்கனல்ஸ் கேன் ஆப்ரேட் விதின் தி செல். அதாவது சைட்டோபிளாசம் வந்து இந்த ஆர்கனல்ஸுக்கெலாம் ஒரு ரெஸ்ட் மாதிரி, நம்ம எப்படி எல்லாருமே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீடு இருக்குது, அதே மாதிரி இந்த ஆர்கனல்ஸ்க்கெலாம் ஒரு ரெஸ்ட் பில்ஸ்னே சொல்லலாம். ஆர்கனல்ஸோட ரெஸ்ட் பில்ஸ் தான் இந்த சைட்டோபிளாசம். ஸோ எல்லா ஆர்கனல்ஸும் அதில் தானே இருக்குது. And functions of cytoplasm. The cytoplasm is responsible for holding the components of the cells and protects from damage. So cytoplasm ஓட responsibility என்ன, இந்த செல்லுலார் காம்போனன்ட்ஸை ஹோல்ட் பண்ணி இருக்குது. ஸோ சைட்டோபிளாசமில் தானே அந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இதோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கெலாம் எந்த ஒரு டேமேஜுமே வந்துடாமல் பார்த்துக்கிறதும் இந்த சைட்டோபிளாசம் தான். ஸோ அந்த ஃப்ளூயிடிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த மற்ற ஆர்கனல்ஸ்க்கு டேமேஜ் வராமல் பார்த்துக்கிறோம். எய்ட்ஸ் இன் மூமெண்ட். ஸோ அந்த சைட்டோபிளாசம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த சைட்டோபிளாசம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Next, all of the functions for the cell expansion, growth and replication are carried out in the cytoplasm of a cell. So இந்த மாதிரியான functions எல்லாமே சைட்டோபிளாசமில் தான் நடக்குது. அண்ட் இதோட செல் டைப், ஸோ என்ன மாதிரியான செல்ஸ்லாம் இந்த சைட்டோபிளாசம் இருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸில். ஸோ ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். ஸோ இதுதான் வந்து இதோட செல் டைப். ஸோ இந்த மாதிரியான செல்ஸில் தான் சைட்டோபிளாசம் வந்து இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியானா என்ன? எல்லாருக்குமே தெரியும். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு தெரியும். அது ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைட்டோகாண்ட்ரியன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எதுலேருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆச்சு. மைட்டாஸ் அப்படின்னா த்ரெட் அப்படின்னு அர்த்தம். காண்ட்ரியன் அப்படின்னா கிரானியூல் அப்படின்னு அர்த்தம். கிரானியூல்னால் என்னது, ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான், ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கிறது தான் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியன். மைட்டோகாண்ட்ரியன் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆல்பர்ட் வான் கொலிக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபிசியாலஜிஸ்ட் தான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹியூமன் மசில் செல்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி படிச்சுட்டு இருக்கும் போது இது என்ன ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிரானியூல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடிச்சார். ஆனால் அந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற நேமை வந்து காயின் பண்ணது யார், அந்த நேமை வச்சது யார் அப்படின்னா கால்பெண்டாங்கிற மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணார். சரி, இப்போது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பார்ப்போம். இது வந்து எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸ், அதாவது மேக்ஸிமம் வந்து எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸ்லையுமே வந்து இருக்கும். இதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னா 0.5 to 1 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர்ஸ். இது வந்து ராட் ஷேப்டில் இருக்கும், ராட் ஷேப்டு ஒரு ஆர்கனல். அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் 2 மெம்பரேன்ஸ்னு சொல்லலாம், அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன் அப்படின்னு. அவுட்டர் மெம்பரேன் வந்து இட் கவர்ஸ் தி ஆர்கனல். ஸோ அந்த ஆர்கனலில் கவர் பண்ணி இருக்கும். அண்ட் பெர்மியபிள் டு சர்டைன் அயான்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ அயான்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் மாலிகுல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த அவுட்டர் மெம்பரேன் வழியாக தான் போகும். நெக்ஸ்ட் வந்து இன்னர் மெம்பரேன். The inner membrane folds over many times and create layered structures called cristae. ஸோ அந்த இன்னர் மெம்பரேன் வந்து நிறைய ஃபோல்டிங்ஸாக இருக்கும், ஃபோல்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து இப்படி ஃபோல்டிங்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் வந்து இதோட காம்போசிஷன் வந்து சிமிலர் டு சைட்டோசால். ஸோ சைட்டோபிளாசம் மாதிரி தான் இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸும்.
அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் தான் வந்து நிறைய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா மேக்ஸிமம் எங்கெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெர்ம் டைல்ஸ், மசில் செல்ஸ், லிவர் செல்ஸ், மைக்ரோவில்லி. ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஒரு செல்லுக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ்லேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பார்க்கலாம். இதை நம்ம ஏன் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு சொல்கிறோன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது, எனர்ஜி ரிச் காம்பவுண்டான ஏடிபி, அடெனோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பைக்குக்கு ஒரு பெட்ரோல் எவ்வளோ தேவையோ அதே மாதிரி தான் ஒரு செல் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக மைட்டோகாண்ட்ரியா தேவை. ஸோ இது வந்து ஒரு மினி டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரியே இருக்கும். எப்படி அப்படின்னா, அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒரு செல்லுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபியில். அண்ட் இதுக்குள்ளே வந்து இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸான இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே நடக்கும். அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் தி செல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு செல்லோட ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் மாதிரி தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம ஒரு எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல்லுன்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆர்கனல் வந்து நியூக்ளியஸ். அதாவது இதை நம்ம பிரைன் ஆஃப் தி செல்லுன்னே சொல்லலாம். ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு பிரைன் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு செல்லுக்கு நியூக்ளியஸ். நம்ம பிரைன் எப்படி நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸோ அதே மாதிரி தான் ஒரு செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு செல்லுக்கு அந்த நியூக்ளியஸ் தான் எல்லாமே பண்ணும். அண்ட் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கனல்னால் அது நியூக்ளியஸ்னே சொல்லலாம். சில யூகேரியோட்டிக் செல்ஸை வந்து நியூக்ளியேட்டட் செல்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வித்தவுட் நியூக்ளியஸ். எக்ஸாம்பிள் வந்து ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ் மாதிரியான யூகேரியோட்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து நியூக்ளியேட்டட் செல்ஸ்னு சொல்கிறோம். ஏன் வந்து இப்போ இந்த ரெட் பிளட் செல்லில் நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா, ஸோ நியூக்ளியஸ் இல்லாத அந்த ஸ்பேஸில் தான் இன்னும் வந்து அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அப்போ தான் வந்து டிஷ்யூஸ்க்கு தர முடியும். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ் பார்க்கலாம். நியூக்ளியஸ் வந்து என்னெல்லாம் காம்பனண்ட்ஸால் உருவானது அப்படின்னா, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோபிளாசம், குரோமோசோம்ஸ் அண்ட் நியூக்ளியோலஸ். சரி, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நியூக்ளியர் மெம்பரேன்னா என்னென்னு பார்ப்போம். நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆல்சோ அ டபுள் லேயர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் வந்து பாஸ்போலிப்பிட்ஸால் உருவாகியிருக்கும். சிமிலர் டு பிளாஸ்மா மெம்பரேன் மாதிரியே தான் இதுவும் வந்து மேலேயும் கீழேயும் பாஸ்போலிப்பிடால் உருவாகியிருக்கும். ஸோ பாஸ்போலிப்பிட் பைலேயர்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து செல்லு கூடயோ இல்லை சைட்டோபிளாசம் கூடயோ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா, அந்த நியூக்ளியஸை சுற்றி குட்டி குட்டி போர்ஸாக இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் தான் நம்ம நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து பார்த்தோம், லார்ஜர் மாலிகுல்ஸாக இருக்கட்டும், மற்ற ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபைடு ப்ரோட்டீன் சேனல்ஸ் வழியாக தான் உள்ளே என்ட்ரு ஆகுது அண்ட் வெளியும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு சேனல்ஸ் மாதிரி இருக்குது, அதுதான் வந்து நியூக்ளியர் போர்ஸ். ஸோ லார்ஜர் மாலிகுல்ஸாக இருக்கட்டும், மற்ற ப்ரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ, ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து இந்த நியூக்ளியர் போர்ஸ் வழியாக தான் வரும். ஸோ அது வழியாக தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியோபிளாசமும் வந்து சிமிலர் டு சைட்டோபிளாசம் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேரியோபிளாசம். ஸோ இந்த நியூக்ளியோபிளாசமை வந்து நம்ம கேரியோபிளாசம் அப்படின்னும் சொல்லலாம். இதில் வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வாட்டர், சால்ட்ஸ், என்சைம்ஸ், ஆர்கானிக் மாலிகுல்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த நியூக்ளியோபிளாசம். இந்த நியூக்ளியோபிளாசம் வந்து என்ன பண்ணுது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை இந்த லிக்விடி சப்ஸ்டன்ஸ் வச்சு அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் நியூக்ளியோபிளாசமில் இருந்து சைட்டோபிளாசம்க்கு ஏதாவது சப்ஸ்டன்சஸ் வந்து பாஸ் ஆகணும், எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நியூக்ளியர் போர்ஸ் வழியாக நியூக்ளியோபிளாசமில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேன்லெஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து மெம்பரேன் கிடையாது நியூக்ளியோலஸில். ஸோ இதில் வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஆர்என்ஏவும் ப்ரோட்டீன்ஸும் சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த நியூக்ளியோலஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு சிந்தசைஸ் ரிபோசோம்ஸ் பை டிரான்ஸ்கிரைபிங் அண்ட் அசம்பிளிங் ரிபோசோமல் ஆர்என்ஏ சப்யூனிட்ஸ். ஸோ இந்த நியூக்ளியோலஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிபோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த நியூக்ளியோலஸ். எப்படி அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏ சப்யூனிட்ஸை அசம்பிள் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரிபோசோமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த நியூக்ளியோலஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்போல்லாம் வந்து செல் டிவிஷன் ஆகுதோ அந்த டைம்லலாம் வந்து நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆகிட்டு திரும்ப வந்து செல் டிவிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நியூக்ளியோலஸ் வந்து ரீஃபார்ம் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு குரோமோசோம்ஸ். நியூக்ளியஸில் வந்து குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அண்ட் அந்த குரோமோசோம்ஸில் என்னெல்லாம் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. ஸோ அதில் தான் வந்து ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகி இருக்குது. அண்ட் ஆல்சோ அது வந்து என்ன பண்ணும், செல் க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் இந்த குரோமோசோம்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பார்க்கலாம். இட் கண்ட்ரோல்ஸ் தி ஹெரிடிட்ரி கேரக்டர்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ நம்மளோட ஹெரிடிட்ரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், இந்த நியூக்ளியஸ் தான். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், செல் டிவிஷன், செல் க்ரோத், டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் யார், நியூக்ளியஸ் தான். ஸ்டோரேஜ் ஆஃப் ஹெரிடிட்ரி மெட்டீரியல், தி ஜீன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் லாங் அண்ட் தின் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ரெஃபர் டு ஆஸ் குரோமாட்டின். ஸோ நம்மளோட ஹெரிடிட்ரி மெட்டீரியல்ஸை டிஎன்ஏல வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஸோ அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்என்ஏ இன் தி நியூக்ளியோலஸ். நம்ம பார்த்தோம்ல நியூக்ளியோலஸில் ப்ரோட்டீன்ஸையும் ஆர்என்ஏவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ் இன் தி நியூக்ளியோலஸ். ஸோ நியூக்ளியோலஸில் ரைபோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செலக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெகுலேட்டரி த்ரூ நியூக்ளியர் போர்ஸ். ஸோ என்ன மாதிரியான சப்ஸ்டன்சஸ் உள்ளே வரணும், எது வந்து உள்ளேருந்து வெளில போகணும், ஸோ என்டர்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் தான். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது யார், நியூக்ளியர் போர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் வந்து போத் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அண்ட் இது வந்து சைட்டோபிளாசமில், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இதிலலாம் வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரைபோநியூக்ளிக் ஆசிட் ஆர் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஸோ இதால் தான் இது வந்து உருவாகி இருக்கும். சரி, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைபோசோம்ஸ் பார்ப்போம். ரைபோசோம்ஸ் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பாடிஸாக இருக்கும். ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து 2 சப்யூனிட்ஸ் இருக்கும். லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட் அப்படின்னு 2 ரைபோசோமல் யூனிட்ஸ் வந்து இருக்கும். இந்த 2 சப்யூனிட்ஸுமே வந்து ஒரே ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் தான் இது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும். அது வரைக்கும் இது ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து இந்த ரைபோசோம் வந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ அந்த டைமில் இந்த ஸ்மாலர் சப்யூனிட் இருக்குல்ல, ஸோ அது போய் மெசஞ்சர் ஆர்என்ஏ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடும். சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்மாலர் சப்யூனிட்டும் லார்ஜர் சப்யூனிட்டும் பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் இந்த ரைபோசோம்ஸ் வந்து ஒரு நான் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு வந்து மெம்பரேன் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ். ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் தி செல்னே சொல்லலாம். ஸோ ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைட் அப்படின்னா இந்த ரைபோசோம்ஸ் தான். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜீன் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன் ஹியூமன் செல்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹியூமன் செல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஎன்ஏமே வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒவ்வொன்றுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லிவர் செல்ஸ் அண்ட் நியூரான்ஸ், ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு சேம் டிஎன்ஏ தான் இருக்குது. ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து வேறு வேறு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸை எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறது இந்த ரைபோசோம்ஸ் தான். ஸோ அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்லேயே ரொம்ப பெரிய ஆர்கனல்னால் அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். இது வந்து ஒரு டியூபுலார் நெட்வொர்க் மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கும். சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். சரி, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்கலாம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அதோட ஷேப் என்னென்னா சாக் ஷேப், அதாவது ரவுண்ட் ஆர் எலிப்டிக்கல் ஷேப்.
Endoplasmic reticulum is of two types என்னன்னா rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. சரி ஃபஸ்ட்டு ஏன் rough endoplasmic reticulumனு நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த rough endoplasmic reticulumக்குள்ளே ரைபோசோம்ஸ் வந்து உள்ளே எம்பெட் ஆகி இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு rough appearance கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை rough endoplasmic reticulum அப்படின்னு சொல்கிறோம். It is a series of connected flattened sacs having several ribosomes on its surface, hence the name. ஸோ அதனால தான் அந்த பேர் வந்து இதுக்கு வந்துச்சு. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இதில் வந்து ரைபோசோம்ஸ் வந்து கிடையாது, அதனால் இதோட அப்பியரன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வந்து டியூபுலார் ஃபார்மில் இருக்கும். ஸோ டியூப்ஸ் மாதிரி அந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரொடக்ஷன் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறதுக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. It is also responsible for the synthesis of essential lipids such as phospholipids and cholesterol. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான phospholipids, cholesterol, ஸோ இதெல்லாம் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. It is responsible for the metabolism of carbohydrates. அதாவது metabolism of carbohydrates-னா என்னது? glycolysis, electron transport chain. ஸோ இந்த மாதிரியான பயோகெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. Endoplasmic reticulum releases calcium ions which are necessary for the nervous system and muscular system. ஸோ நர்வஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், மஸ்குலர் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான கால்சியம் அயான்ஸை எல்லாத்தையுமே வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்கி apparatus. கோல்கி apparatusக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது. அதாவது கோல்கி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம், கோல்கி பாடிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து இருக்குது. இது யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா கோல்கி அப்படிங்கிறவர் தான் கோல்கி apparatusனு சொல்லிட்டு நேம் வச்சார். இது வந்து எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸ்லையுமே இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோல்கி apparatus பார்ப்போம். இது வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஸோ இது வந்து மெம்பரேனால் பவுண்ட் ஆகி இருக்கும். அண்ட் ஒரு ஸ்மால் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன வெசிக்கிள்ஸ் மாதிரி இருக்கும். அதோட ஷேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரானியூல்ஸ், ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ராட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸில் வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 5 to 8 கப் ஷேப்டில் இருக்குது. அதாவது அந்த வெசிக்கிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 கப் ஷேப்டு மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்குது. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸை நம்ம மொத்தமாக என்னன்னு சொல்கிறோன்னா சிஸ்டர்னே அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த வெசிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வெசிக்கிள்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஸ்பேஸை தான் நம்ம லூமன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கி பாடிஸ். It is concerned with the synthesis and secretions of enzymes and hormones in the cells. ஸோ செல்லுக்குள்ள என்சைம்ஸாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணுறதோ இல்லை செக்ரேட் பண்ணுறதோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது இந்த கோல்கி பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Golgi apparatus carries materials synthesized by the endoplasmic reticulum to different parts of the cell. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல நம்ம ரைபோசோம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த ரைபோசோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரோட்டீன்ஸை இந்த கோல்கி apparatus வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து வாங்கி அதை வந்து செல்லில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு அனுப்புது. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, பேக் பண்ணி அனுப்புது. அதுதான் வந்து சொல்கிறோம். The material is stored and packaged in vesicles. ஸோ அந்த ஒவ்வொரு வெசிக்கிள்லேயும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வரிசையாக அந்த வெசிக்கிள்ஸ்லையுமே வந்து பேக் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வெசிக்கிள்ஸில் வந்து ஸ்டோர் ஆகி மற்ற செல்ஸுக்கு வந்து ஸ்டோர் ஆகி மற்ற பார்ட்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் கோல்கி பாடிஸ் வந்து ஒரு போஸ்ட்மேன் ஆஃப் தி செல்னே சொல்லலாம். நார்மலாக வந்து ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்ககிட்ட இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட போய் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் என்ன பண்ணுது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. It forms glycoproteins and complex sugar from simple sugar. ஸோ சிம்பிள் சுகர் வரக்கூடிய சிம்பிள் சுகரில் இருந்து இது என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் சுகராக கன்வெர்ட் பண்ணுது, ஆல்சோ கிளைக்கோப்ரோட்டீன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுவரை நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஓவராலாக கோல்கி பாடிஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா it has functions of packages, transports and modifies the proteins.
in the membrane bound Golgi apparatus to inside and outside the cell. ஸோ இந்த கோல்கி பாடிஸ் என்ன பண்ணுது, வரக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பேக்கேஜ் பண்ணுது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல சிம்பிள் சுகர்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சுகராக கன்வெர்ட் பண்ணுதுன்னு, ஸோ மாடிஃபை பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோல்கி பாடிஸ் வந்து பண்ணுது. It also forms acrosome of the sperm. நார்மலாக வந்து ஸ்பெர்ம் செல்ஸில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஓவல் ஷேப்டு ஹெட் வந்து இருக்கும். the cap like covering called acrosome. அந்த cap like covering தான் நம்ம acrosomeனு சொல்கிறோம். ஸோ அந்த acrosomeல ஒரு சில என்சைம்ஸ்லாம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு பிரேக் டவுன் தி அவுட்டர் மெம்ப்ரேன் ஆஃப் அன் எக்ஸெல். ஸோ எக்ஸெல்லில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மெம்ப்ரேனை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ரோசோமில் ஒரு சில என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறதும் இந்த கோல்கி பாடிஸ் தான். அண்ட் இது வந்து ஒன்லி இன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லைசோசோம்ஸ் பற்றி பார்ப்போம். லைசோசோம்ஸை வந்து நம்ம ஒரு ட்ராஷ் கேன்னே சொல்லலாம், அதாவது டஸ்ட்பின் ஆஃப் தி செல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து வேஸ்ட்டெலாம் எதை போடுவோம், டஸ்ட்பினில் போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி செல்லில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை எல்லாத்தையுமே லைசோசோம்ஸ் தான் வந்து கேரி பண்ணுது. Lysosomes are important cell organelle found within the eukaryotic animal cells. ஸோ செல் ஆர்கனல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது லைசோசோம்ஸ். Due to their peculiar function, they are also known as suicidal bags of the cell. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இதுகிட்ட இருக்கனால இதை நம்ம சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா க்ரிஸ்டியன்-டி-த்யூ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைசோசோம்ஸ் பார்க்கலாம். Lysosomes are spear-shaped sacs filled with hydrolytic enzymes that have the capacity to break down many types of biomolecules. ஸோ லைசோசோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு spear-shaped sacs மாதிரி இருக்கும். அதுக்குள்ளுக்குள்ளே வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸால் ஃபில் ஆகியிருக்கும். அந்த என்சைம்ஸை வச்சு தான் அது என்ன பண்ணுது, நிறைய பயோமாலிகுல்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தோஸ் என்சைம்ஸை வச்சு தான். It is an membrane bound organelles. ஸோ இது வந்து membrane bound organelles and இந்த லைசோசோம்ஸ் வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த லைசோசோம். அண்ட் அந்த மெம்ப்ரேனில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், லூமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் ஆர் இன்வால்வ்டு வித் வேரியஸ் செல் ப்ராசஸஸ். ஸோ செல்லில் நடக்கக்கூடிய நிறைய ப்ராசஸில் இந்த லைசோசோம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. தே பிரேக் டவுன் எக்ஸஸ் ஆர் வார்ன் அவுட் செல் பார்ட்ஸ். ஸோ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத பார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த டேமேஜ் ஆகி போன செல் பார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த லைசோசோம்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஒரு ட்ராஷ் கேன் மாதிரி தான். They may be used to destroy invading viruses and bacteria. ஏதாவது தேவையில்லாத வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ செல்லுக்குள்ளே என்டர் ஆகிருச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அப்படியே டைஜஸ்ட் பண்ணிடும், சாப்பிட்ரும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏன் வந்து நம்ம லைசோசோம்ஸை சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா போத் அவுட் சைட் அண்ட் இன்சைட் ஆஃப் தி செல். ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டோ செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய வேஸ்ட்டோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறது இந்த லைசோசோம்ஸ் தான். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைசோசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா சில நேரம் இந்த லைசோசோம்ஸையே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்படி டேமேஜ் பண்ணுறதுனால அந்த கம்ப்ளீட் செல்லையே வந்து டெத் ஆக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை ஆட்டோலைசிஸ் அப்படிங்கிறது, ஆட்டோ அப்படின்னா செல்ஃபு, லைசிஸ்னால் அழிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம சூசைடல் பேக்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம். ஹென்ஸ் லைசோசோம்ஸ் known as the suicidal bags of the cell. அதனால தான் நம்ம லைசோசோம்ஸை சூசைடல் பேக்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக லைசோசோம்ஸ்னால் என்ன, தி கிளீனப் க்ரூ ஆஃப் தி செல்லுன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோசோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டோஸ்கெலிட்டன் பார்க்கலாம். சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் தி செல்லுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஹியூமன் பாடிக்கு ஒரு ஸ்கெலிட்டன் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் சைட்டோஸ்கெலிட்டன் வந்து ஒரு செல்லுக்கு. ஸோ இந்த சைட்டோஸ்கெலிட்டனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கஸ்குள்ளே நம்ம டென்ட் மாதிரி போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் செல்லுக்குள்ளே இந்த சைட்டோஸ்கெலிட்டன் வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். அண்ட் இந்த சைட்டோஸ்கெலிட்டனில் வந்து லாங் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ லாங் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகி செல்லுக்குள்ளே வந்து இருக்கும்.
இதோட ஸ்ட்ரக்சரில் வந்து there are two main components to the cytoskeleton including protein fibers and motor proteins. ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் இந்த சைட்டோஸ்கெலட்டனையே வந்து மேக் பண்ணுது. ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதுதான் வந்து சைட்டோஸ்கெலட்டனை மேக் பண்ணுது. என்ன அப்படின்னா மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், அதாவது ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் மைக்ரோடியூபியூல்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சைட்டோஸ்கெலட்டனை க்ரியேட் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சைட்டோஸ்கெலட்டன். ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி வந்து ஸ்கெலிட்டன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுது, ஸோ அதே மாதிரி தான் இந்த சைட்டோஸ்கெலிட்டனும் ஒரு செல்லுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்குது. மெயின்டைன்ஸ் தி ஷேப் ஆஃப் செல். ஸோ அந்த செல்லுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்குறனால அதோட ஷேப்பை இதால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் மொட்டிலிட்டினா என்ன? மூமெண்ட். ஸோ செல்லோட லொக்கோமோஷன்ஸ், செல்ஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் சிலியா-ஃப்ளாஜெல்லானா ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ மொட்டிலிட்டியை அந்த சைட்டோஸ்கெலட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணுது ஒரு செல்லுக்கு. அண்ட் ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னா ஆர்கனைசர்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செல். ஸோ செல்லோட ஸ்ட்ரக்சரையும் அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸையும் ரெகுலேட் பண்ணுறதும் இந்த சைட்டோஸ்கெலட்டன் தான். அண்ட் ப்ரொவைட்ஸ் ஆங்கரேஜ் ஃபார் ஆர்கனல்ஸ். அதாவது ஒரு போட் வந்து மூவ் ஆகிறதுக்கு எப்படி ஒரு அந்த துடுப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் ஆங்கரேஜ் ஃபார் ஆர்கனல்ஸ். ஸோ அது வந்து மூவ் ஆகுறதுக்கு, செல்ஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த சைட்டோஸ்கெலட்டன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வேக்யூல்ஸ் வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸில் இருக்கும். பிளான்ட் செல்ஸில் வந்து லார்ஜ் சென்ட்ரலாக இருக்கும். அதுவே அனிமல் செல்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து ஸ்மால் வேக்யூல்ஸாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் வாட்டர், ஃபுட், நியூட்ரியன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ லேட்டர் யூஸ்க்காக கூட இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும், தேவையான டைமில் ரிலீஸ் பண்ணும். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஹெல்ப்ஃபுல்லான பாக்டீரியாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஆல்சோ இட் பேலன்சஸ் pH வேல்யூஸ் ஆஃப் தி செல். ஸோ செல்லோட அந்த pH லெவலை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து வேக்யூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஆர்கனல்ஸ்னால் என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் வந்து ஒரு செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் ஒவ்வொரு ஆர்கனல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்கமிங் வீடியோஸுக்கெலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஓடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயரில் ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டே இருப்பாங்க. 10 மார்க், 3 மார்க், 5 மார்க், இது எல்லாத்துலேயுமே வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது வந்துடும். ஸோ கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.